பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கான். பாவம் அப்படின்னு சொல்றதுலாம் இதுக்கு நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது மறுபடியும் பிரச்சனையாகும். ஏன்னா போன இன்ட்ரிலே அவருக்கு ஒரு கேஸை பார்த்து வந்தாரு. ஆமா ஆமா. நான் என்ன கேட்குறேன்னா, நான் சந்தோஷமா இருக்கிற வீடியோ போடுறேன், நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒருத்தங்க வெறுப்பாகிறாங்கன்னா அது எவ்வளோ கேவலமான புத்தி. நான் எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என் மூஞ்சி வெளில தெரியுதோ அப்பெல்லாம் அடிப்பாங்க. நடுவில் ஒரு கான்ட்ரஸ் இருந்துச்சுல உங்களுக்கு வீடியோ கால், என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, சொன்னால் நம்ப கூட மாட்டேங்க. மீன் பேஜுக்கெலாம் காசு கொடுத்து. ஆனால் என் கூட பழகின ஸ்டார்டிங்கில் மணின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே அதான் வரும். எல்லா உண்மையும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இன்றைக்கி என் கூட தான் நிற்கிறாங்க. அப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீல் பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து அவங்க எக்ஸை பற்றி போட்டாங்க, நான் கேவாக மாறத்தான் ப்ரே பண்ணுவேன், அது நிறைய பேர் சொல்லி மணிக்கு தான், இது மணிக்காக தான்னு போட்டுருவேன். நான் கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் தெரியும், நான் கண்டென்ட் எழுதிடுவேன். எழுதினதுக்கப்புறம் ஐயோ வேண்டாம்ப்பா, இதை பண்ணால் உங்களை பேசுவாங்கப்பா, இவ திட்டுவா. இவங்க என்கிட்ட என்ன நினைச்சுன்னு சொன்னாங்க, நான் என்னோட ஃபேமிலிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடியே நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிருக்கு, டிவோர்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவ வந்து மணிக்கு வந்து சீக்கிரமாக நான் ஒரு தாயாகணும், மணிக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொன்னது. அப்போ குழந்தை கொடுக்குறதாக தான் கல்யாணம் பண்ணுறீங்களான்னு நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஆம்பளே இல்லை, இவன் கூட இருந்தால் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா சொல்லுவாங்க. அப்படி நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா அவங்க கையில் என்னோட வாரிசை கொடுப்பேன். பாவம் இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டான், கழட்டி விட்டுறான் பாரு. ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்க இப்படிலாம் கூட கேட்டாங்க நிறைய பேர். நானே நிறைய நாள் நம்மளை விட அழகான பசங்க நிறைய பேர் இருக்காங்க, இவருக்கு எதனால காதல்ங்கிறது அழகுல வராதுல்ல. கரெக்ட், காதல் கண் இல்லைல்ல. என்னை விட பயங்கரமா யோசிக்கிறாங்க நிறைய பேர். எப்படி அதை யோசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு இடத்துல கூட நான் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரியோ எதுவுமே நான் இது பண்ணவே மாட்டேன். நான் தான் மணின்னு இருக்கேன். மணி திரும்பவும் வந்து வீடியோ பண்ண வைக்காத, இவங்களும் போயிட போறாங்க, இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? கோவம் தான் வந்துச்சு. அந்த பேசின பர்சன் தான் வந்து உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றாங்க. Title sponsors Max Gold, GT Holidays, MCR, Darling presents special couple interview featuring Mani and Dana, supported by VCura, Anuj Styles. அதாவது மணியும் அந்த கான்ட்ரவர்சியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரிக்கவும் இல்லை. நான் நிறையா மீம்ஸ் வந்து என்ன மீம்ஸ் வந்துருச்சுன்னா, வந்து சாரி ப்ரோ ரெண்டாவது காலத்துக்கு வர முடியல, மூணாவது காலத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஹர்ட் ஆச்சு உங்களுக்கு? எவ்வளோ ஹர்ட் ஆச்சு? எனக்கு இந்த டைம்ல ஹர்ட் ஆகல, கோவம் தான் வந்துச்சு. எனக்கு அது வந்து எப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த பேசின பர்சன் தான் வந்து உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றாங்க. கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு சாரி ப்ரோ இந்த மேரேஜ்க்கு வர முடியல, செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ்க்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி கோவம் தான் வந்துச்சு. ஏன் இப்படி அடுத்தவங்க ஹர்ட் ஆவாங்க, இவங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னா ஹர்ட் ஆவாங்க கூட யோசிக்காம பேசுறாங்களே அப்படின்னு ஒரு கோவம் தான் வந்துச்சு. உங்களுக்கு ப்ரோ? அதான் ப்ரோ, நான் என்ன யோசிப்பேன்னா, இதுவே அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு இதே மாதிரி செகண்டாக ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அவங்கள்ட்ட போய் விஷ் பண்ணும்போது சாரி ப்ரோ அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்களான்றது தான் கொஸ்டின் மார்க். அவங்களுக்குலாம் என்னன்னா அடுத்த வீட்டில் என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படி. அவங்களுக்குலாம் எனக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு ஆசை வரும், அவனுக்கு என்ன பேசுகிறாங்களோ அதே டோனில் திட்டணும்னு ஆசை. ஆனால் என்னன்னா, டேய் அவன் என்ன வேணாலும் பேசுவான், நீ வந்து ஒரு மீடியா ஃபேம், நீ வந்து புத்திட்டு தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நான் உன்னை வந்து அங்கீகரிப்போம், இல்லைனா கெட்டவன் திமிர் பிடிச்சவன் அப்படின்னு பேசிடுவோன்றதுனாலே வாயை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய. நிறைய பேர்ட்ட நான் திட்டியிருக்கேன், இவெல்லாம் திட்டுவான் என்ன. அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசாதீங்க, அதுதான் எனக்கு புரியல. அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசாதீங்கன்னா என்ன எங்களுக்கு எமோஷன்ஸ் இல்லையா, நாங்கள் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னா மற்ற இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் மனுஷன் தான் சரியா ரிப்ளை பண்ணுங்க ஒழுங்கா அப்படின்வாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்துச்சுன்னா அவங்க பேசுவாங்க, நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்னா அந்த தரத்தோடு இருக்கணும் அப்படின்னு இவங்களோட இதே புரிஞ்சிக்க முடியாது நம்மளால. அண்ட் ரெண்டாவது கமெண்ட், இவனுக்கு எப்படா கல்யாணம், இவ்வளோ பிரமாணம் எப்படா அவன் கல்யாணம் முடிக்கிறான், அந்த மாதிரி கமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு உங்கள் ரிப்ளை என்ன? அது என்னன்னா, முதல் விஷயம், இந்த ரெண்டாவது கல்யாணத்தை எதுக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணுறான் அப்படின்றது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என் ஆங்கிள்லேருந்து மட்டும் பார்க்காதீங்க, இவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா, தனாவோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா, நான் அவங்களோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா இது ஃபஸ்ட் மேரேஜ், அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல, அதனால நாங்கள் பண்ணுறோம். எப்படியோ அவங்க காசை வாங்கி நம்ம பண்ணல. இந்த கல்யாணத்தில் நாங்கள் செலவு பண்ணதில் ₹1 காசு கூட எங்கள் வீட்டிலேருந்தும் நான் வாங்கலை, தனாவோட வீட்டு சைட்லேருந்தும் வாங்கலை. எல்லாமே நாங்கள் ஏர்ன் பண்ணது தான், நாங்கள் வீடியோஸ் பண்ணி நாங்கள் ஏர்ன் பண்ணது தான், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஏர்ன் பண்ணது தான். ஸோ நாங்கள் ஏர்ன் பண்ணி நாங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இதில் யாருக்கு என்ன பிரச்சனைனே புரியல. இன்னொரு வார்த்தை வேறு சொல்லுவாங்க, அவன் தம்பிக்கு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும் போது ₹30,000 காசு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாட்டி பிச்சை எடுத்தியடா, இப்போ உனக்கு வந்து இவ்வளோ பெரிய கிராண்டாக கல்யாணம் தேவையா அப்படின்னு.
ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நான் 4.5 லட்ச ரூபா அதுக்கு செலவு பண்ணேன். 4.5 லட்ச ரூபா செலவு பண்ண நான் ஒரு 30,000 ரூபா காசு இல்லாமல் கை நீட்டினேன். எல்லாத்தையும் கேட்டேன். அது என் சுச்சுவேஷன் புரிஞ்சவங்க. இன்னொன்று, அது காசு வந்த 2 ஹவர்ஸில் நான் வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். 2 ஹவர்ஸ் தான் அந்த வீடியோ இருந்துச்சு. 2 ஹவர்ஸில் நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு தேவைப்பட்டது அந்த 30,000 ரூபாய். அந்த 30,000 ரூபாய் வந்தவொடனே நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். நான் அப்படி பணத்தை ஆசை பிடிச்சவன், இல்லை காசு எனக்கு நிறைய வேணும்னு நினச்சவனா இருந்தால் நான் அந்த டே ஃபுல்லாக அந்த இதை வச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ இவங்க என்ன ஃப்ரேமில் இருக்காங்கன்னா, நீ ஒன்ஸ் நீ பிச்சைக்காரனா கடைசி வரைக்கும் நீ பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். நீ ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிச்சை எடுத்தல, இப்போ எதுக்கு உனக்கு கிராண்டாக கல்யாணம்? அதுக்கப்புறம் நான் அதுக்கு 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணது யாருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த 30,000 ரூபா கேட்டது மட்டும் தான் எல்லா கண்ணிலையும் இருக்குது. இவங்களோட மைண்ட் ஃப்ரேம் என்னன்னா, நீ ஒன்ஸ் பிச்சைக்காரன், நீ கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு லாஜிக்கே இல்லாமல் கேட்பாங்க. நைட்டு 6 மணிக்கு மேலே சரக்கு அடிச்சிட்டோம்னா ஏதாவது ஒன்று பேசணும். எவன் கமெண்ட்டையாவது பார்த்துட்டு எவனுக்காவது ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். 3வது பாவம் இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டான், கழட்டி விட்டுறான் பாரு, இந்த மாதிரி கமெண்ட் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், அதுக்கு நிறைய என்கிட்டயுமே நிறைய பேர் நீ ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை வந்து சம்மதிக்க வச்சிட்ட, இல்லை நீ ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்க, இப்படிலாம் கூட கேட்டாங்க நிறைய பேர். அப்படி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க? ஆமாம், அப்படிலாம் கேட்டாங்க. ஓகே. நான் எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது தனா தான். யாரையுமே அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிலாம் வைக்க முடியாது. நானே நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நானே நிறைய நாள் நம்மளை விட அழகான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இவருக்கு எதனால இப்படி இது பண்ணி காதல்ங்கிறது அழகுல வராதுல்ல ப்ரோ? கரெக்ட். காதல் கண்ணு இல்ல. அப்ப நீ தான் ஆன்சர் பண்ணணும். என்னை விட பயங்கரமா யோசிக்கிறாங்க நிறைய பேர். நான்லாம் இதை ஒரு நாள் கூட யோசிச்சு, நான் பாவம் இவங்க கூட நான் அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அவங்க என்ன விட பயங்கரமா யோசிக்கிறாங்க. எப்படி அதை யோசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணும்? பாவம் அந்த பொண்ணு நீ பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்றா, அதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல கூட நான் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரியோ எதுவுமே நான் இது பண்ணவே மாட்டேன். நான் தான் மணின்னு இருக்கேன். என்கிட்ட பழகுனவங்க எல்லாருக்குமே தெரியும். ஈவன் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூல, அவங்க தானா வந்து எப்பவுமே மணின்னு இருக்காங்க அப்படின்னு. அது தெரிஞ்சும் பார்த்தும் சில பேர் புரிய மாட்டேங்குது. நம்ம யூடியூப்ல போய் நம்ம ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரொஃபைல தொட்டோம்னா அவங்களோட ப்ரீவியஸ் கமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு பாவம் ப்ரோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணு பாவமா இல்லையா உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தா, இந்த மாதிரி அவங்க தான் இந்த மாதிரி நினைச்சாலும் நீங்க வந்து பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்க கமெண்ட் இந்த ப்ரொஃபைல பார்த்துருக்கமே தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக பண்ணி கமெண்ட், நீங்க நாசமா தான்டா போயிருவீங்க, அவங்க பாவம் உங்களை சும்மா விடாத அப்படின்னு திட்டிருக்காங்க. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கே டவுட் வரும். ஒரு சைட்ல இப்படியும் பேசுவாங்க, ஒரு சைடு அதான் அவங்களோட மென்டாலிட்டி. திடீர்னு அவங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டுவாங்க, திடீர்னு அவங்களுக்கு வாழ்த்தணும்னு தோணுச்சுன்னா வாழ்த்துவாங்க. அப்படிதான். இன்னொன்னு வந்துச்சு, பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டான், இப்போ இவன் சந்தோஷமா இருக்கான், ஜாலியா இருக்கான். இந்த கமெண்ட்டுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல நான் திருப்பியும் சொல்றேன் ப்ரோ, டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. அவங்கள பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. போன இன்டர்வியூ அவருக்கு ஒரு கேஸை பார்த்து வந்தாரு. நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதுவே வந்துச்சு, நீங்க ஏன் இவ்வளவு கிராண்டா பண்றீங்க, சில பேர் வெறுப்பேத்தணும்னு பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஏன் இவ்வளவு வீடியோஸ் போடுறீங்க வெறுப்பே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒருத்தங்க வெறுப்பாகிறாங்கன்னா அது எவ்வளோ கேவலமான புத்தி. நான் வந்து ஒன்றும் நான் வந்து இப்படி இவங்களை வந்து வெறுப்பேற்றணுன்னு இருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கிற வீடியோ போடுறேன், நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒருத்தங்க வெறுப்பாகிறாங்கன்னா அது எவ்வளோ கேவலமான விஷயம். இது எப்படி நல்லது இதை பாயிண்டாக கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் பாவம் அப்படின்னு சொல்றதுலாம், இதுக்கு நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது மறுபடியும் பிரச்சனையாகும். அதனால தான் பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் சந்தோஷமா இருக்கேன், அது மட்டும்தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறேன். நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த லைஃப்பை நான் சந்தோஷமா கொண்டு போகணுங்கிற பொறுப்பு வச்சிருக்கேன். இது மட்டும்தான் என்னோட தாட். யாரையும் நான் வெறுப்பேற்றணும்னு பண்ணல, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நான் பண்ணல, யாருமே கஷ்டப்படலை. முதல்ல அதுதான் நிறைய பேருக்கு புரியல. யாருமே இங்கே கஷ்டப்படலை, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்கோம். மக்கள் பார்க்குற மக்கள் தான் அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு ஜோசியம் பார்த்துட்டு அவங்கவுங்களுன்னு ஒரு ஊர்ஜிதை வச்சுக்கிட்டு அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அது இங்கேயும் கன்வே பண்ணிட்டேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சவங்க எதுவும் பேச மாட்டாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு என் கூட தான் நிற்கிறாங்க, என் கூட சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ நான் சொல்ல விரும்புறது, எதுவுமே தெரியாமல் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறது தான். ஓகேம்மா. அப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீல் பார்த்தேன், அதில் வந்து ஒருத்தங்க வந்து போட்டாங்க, அவங்க எக்ஸை பற்றி போட்டிருந்தாங்க, நான் கேவாக மாறத்தான் ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேபி நீங்கள் பார்த்துக்கலாம். அது நிறைய கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, என்ன வன்மம் காட்டுறீங்களா, என்ன எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் போட்டுருவாங்க. அது கீழே டிஸ்கிளைமரும் போட்டுருவாங்க, இது வந்து யார் மனதையும் புண்படுத்தணும் இல்லை, நாங்கள் சும்மா வீடியோக்காக பண்ணோம் இருந்தால் கூட அது நிறைய பேர் மணிக்கு தான், இது மணிக்காக தான்னு போட்டிருந்தாங்க.
அது உங்கள் ஆன்சர் என்ன? இல்லை அதான் ப்ரோ, நான் அவங்க டாப்பிக்கே போவேன்னு நினைக்கிறேன். ம் நான் என்ன சொல்லுவேன்னா, யார் வீடியோ போட்டாலும், நான் வீடியோ போட்டாலும் சரி, யார் வீடியோ போட்டாலும் சரி, கண்டென்ட்டாக மட்டும் பார்த்தா நல்லது. ப்ரொஃபஷனாக அவங்களுக்கு அந்த வீடியோ பண்ண பிடிச்சிருக்குன்னா பண்ணிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ண பிடிச்சிருக்குன்னா நாங்கள் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா நான் இதே சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். என்ன வீடியோ பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்காக பண்ணுறீங்க, இவங்களுக்காக பண்ணுறீங்க இப்படின்ற இது வந்துட்டே இருக்கும். நான் கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் தெரியும் கண்டென்ட் நல்லாயிருக்கும், நான் கண்டென்ட் எழுதிடுவேன். எழுதுனதுக்கப்புறம் ஐயோ வேண்டாம்ப்பா, இதை பண்ணால் அவங்கள பேசுவாங்கப்பா, இதை பண்ணால் இப்படி பேசுவாங்கப்பா, இவ திட்டுவா, அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு மட்டும் யோசிங்கன்னு திட்டுவா. ஆனால் எனக்கு மைண்ட் நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் இன்னொருத்தங்களை அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ள விரும்பலை. யார் கண்டென்ட் பண்ணாலும் அதை கண்டென்ட்டாக மட்டும் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆச்சா? நான் அதுக்குள்ள அவ்வளோ போகவே மாட்டேன். எனக்கு அது பெரிய ப்ராதராகவே தெரியாது. அதை நம்ம வந்து அதை ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணாதானே நமக்கு அது ப்ராதராக இருக்கும். அதனால எனக்கு ஓகே. பட் இது வந்து ஒரு ஹார்டான கேள்வி தான். பட் நீங்கள் ஆன்சர் பண்ணால் கரெக்டாக நினைக்கிறேன். மணி திரும்பவும் வந்து வீடியோ பண்ண வைக்காத, இவங்களும் போயிட போகிறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸு பார்த்துக்கலாம், நீங்கள் இல்லை வந்து கேள்விப்பட்டுக்கலாம். இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? இதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது ஆன்சர். ஒருத்தங்க தப்பு பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா 10 பேர் காவலுக்கு இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவே தப்பு பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, யாருமே இல்லைனாலும் அவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடியதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருந்தாலும் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ வீடியோஸ் பண்ணுறதுனால இவங்க தப்பு பண்ணுவாங்க, தப்பாக போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி நல்லா இருக்கிற கப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சீரழிஞ்சவங்க எங்களை மாதிரி சில பேரை மட்டும் பார்க்குறாங்க எல்லாரும். ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் நல்ல கப்பிள்ஸாக எடுத்துக்காட்டாக நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள அதுக்காக வீடியோஸ் பண்ண வச்சு தான், இப்போ இன்னொன்று என்ன பேசுவாங்கன்னா, இவளை வச்சு வீடியோ பண்ணி தான் நீ சம்பாதிக்கணுமா அப்படின்னு பேசுவாங்க. வீடியோ பண்ண வச்சாலும் பேசுவாங்க, வைக்கட்டாலும் பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே அவங்களோட சாய்ஸ். அவங்க வீடியோ பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கு நான் துணை நிற்பேன். இல்லை அவங்க வந்து வீடியோ பண்ணல வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கனாலும் நான் அவங்கள எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இருக்கே தோணுங்க, ஏன் மணிக்கு மட்டும் நடக்குது, ஏன் மணிக்குன்னு அப்படி வர்றீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய வாட்டி நான் அவங்கள்ட்ட என்ன விஷயத்துக்குலாம் அப்படி வந்துருக்கு? இந்த கான்ட்ரவர்சி தான் எனக்கு. என்ன பண்ணாலும் ஏன் உங்களை இப்படி கம்பேர் பண்ணி இதனாலதான் நீ இப்படி இருக்க, இதனாலதான் இப்படி அப்படின்ற மாதிரி ஏன் உங்களே சொல்றாங்க. எனக்கே அடிக்கடி தோணி இருக்கு. ஆனா அதுக்கு சொல்யூஷனும் இல்லை. அது மாறிடும். ஆனால் சீக்கிரமா ஒரு பொசிஷன்ல அவங்க போய் நின்றுட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும். இவ்வளோ பாசிட்டிவான ஒரு பையனை ஏன் வந்து நெகட்டிவாகவே காமிச்சிட்டு இருக்காங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நீ அடிக்க ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக எனக்கு பாசிட்டிவான ஒரு ஃபெயிம் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன அடிக்க நான் கலாட்டாவில் இது வரைக்கும் சொல்லலை, மற்ற சின்ன சின்ன சேனல்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ கலாட்டாலே தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஏன்னா இதுனாலே ஒரு பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு நீ அடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் ஃபேவராக இருக்கேன், சில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கேன்னு நம்பி. அது உண்மை கிடையாது, நம்பி. நான் ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரை ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் 50 இன்ஃப்ளூயன்சரில் நான் 51வது இன்ஃப்ளூயன்சராக போய் மீட் பண்ணேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவன், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த கம்யூனிட்டியை சார்ந்திருக்கோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அது வந்து போன ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, என்னை வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த வகையில் என்ன இதில் போச்சுன்னா, மீம் பேஜுக்கெலாம், இது நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, மீம் பேஜுக்கெலாம் காசு கொடுத்து அதுக்கு அந்த டைமில் நான் அதை ப்ரூஃப் பண்ண கூட செஞ்சேன். லைக் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் காசு கொடுத்து டிஃபேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நீ அடிச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்தவங்க தான். அதனால தான் அதை இன்னும் மாற்ற முடியல. இல்லைன்னா என்னையெல்லாம் நான்லாம் அவங்களுக்கு ஒரு கொசுரு, என்னை அடிச்சு விட்டு எப்போ தட்டி விட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என் மூஞ்சி வெளில தெரியுதோ அப்பெல்லாம் அடிப்பாங்க. அப்பெல்லாம் ஏதாவது ஒன்று பழைய கதை, ஏதாவது ஒரு கதையை எடுத்து போட்டு அடிப்பாங்க. பட் இப்போ எதை வேணா மாற்றிடலாம். ஆனால் வந்து இப்போ நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுல உங்களுக்கு, வீடியோ கால். அதுதான் சொல்கிறேன். அது எப்படி ஃபேமிலிக்கு புரிய வச்சிங்க? உங்கள் ஃபேமிலிலாம் எப்படி புரிய வச்சிங்க? அவங்க அதை பற்றி கேள்விப்பட்டாங்களா, இல்லை எப்படி அதை மாற்றினீங்க? ஏன்னா அந்த அலிகேஷன் வந்து யாராலையும் வந்து டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க எந்த ஃபேமிலியுமே. அப்படின்னப்போ அது எப்படி மாற்றினீங்க? அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்கிட்ட என்ன நினைச்சுன்னு சொன்னாங்க, நான் என்னோட ஃபேமிலிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதுவும் ஸ்டார்டிங்ல தானா எங்க கூட பழகின ஸ்டார்டிங்ல மணின்னு நீங்க சர்ச் பண்ணாலே அதான் வரும். மணின்னு சர்ச் பண்ணாலே அது சம்மந்தமான வீடியோஸ் தான் யூடியூப்ல வரும், வீடியோ கால் சம்மந்தமான. ஸோ இவங்க அப்பாலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பயந்து இந்த மாதிரி. அதுவும் அப்பாட்ட நான் வந்து எப்படி அவங்க வந்து மீடியால இருக்காங்கன்ற மாதிரி நான் சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மணின்னு சொன்னோடனே அப்பா சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தோடனே அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் இவங்கள்ட்ட நான் எல்லா விஷயமும்
எனக்கு தெரியும்ல. ஸோ நான் அது எல்லாத்தையுமே அப்பாட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரியாம ஒரு சிலர் பேசுறது தான். மிரட்டல்கள் வந்திருக்கா அவங்களுக்கு? யாராவது மிரட்டல் வந்திருக்கா? ஏதாவது டெக்ஸ்ட்ல பேசுறதோ இல்லை வந்து ஏன் அவங்க வந்து அவங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறீங்க, எதுக்காக இருக்கீங்க, கிளம்புங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காங்க? இந்த மாதிரி பேசியிருக்காங்க நிறைய பேர். நீங்க போயிட்டீங்கன்னா இல்ல நீங்க வந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா கரெக்டா இருக்கும் ப்ரோ. இவங்க வந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? இல்லை அதுதான் நான் இவங்க வந்ததுனால தான் பிரச்சனைனா 2 வருஷமா நம்ம அழுது புலம்பிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதை நான் கோவத்தில் சில நேரம் கேட்டுருவேன். சில பேர் வந்து இந்த மாதிரி அது எப்படா டக்குன்னு இன்னொரு மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது 2 வருஷமா கோமால இருந்தீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா அப்படிதான் இருக்கும். 2 வருஷமா நான் அழுது புலம்பிட்டு இருக்கும்போது மூவ் ஆன் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. மூவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல லைஃப் கிடைச்சோன்னு இவனுக்கு எப்படி இந்த லைஃப்லாம் இவனுக்கு எப்படி கிடைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுனால தான். அதுக்கு முன்னாடியே நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிருக்கு, டிவோர்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது எதுவுமே நம்மளால் கோர்ட் விஷயத்தை நம்மளால் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே இதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம அஃபிஷியலாக வெளியே சொல்லிட்டோம். இந்த அங்கேருந்து யோசிக்க வேண்டியதானே, இவன் என்ன அவனுக்கு வந்து ஒரு லைஃப் பிரச்சனையாயிடுச்சு, அவன் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு லைஃப்குள்ளே போகிறான், இதில் என்ன சட்டப்பூர்வமாக எல்லாமே கரெக்டு தானே அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டேங்க. இவங்களை ப்ளேம் பண்ணால் என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் வந்துடணும், இந்த லைஃப் நல்லா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட தாட்டு. அதாவது இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களோட தாட்டு அதுதான். இன்னும் நிறைய அலிகேஷன்லாம் வரும். என்னையை பற்றி நிறைய பேடாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஐடியில் போய் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள பற்றி நிறைய பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணி என் ஐடியில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் இங்கே பாரு, உன்னை பற்றி ஒருத்தவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் எங்கள் பார்த்து சோசியல் மீடியா ஓகே. கூட பழகினவங்க யாராவது வந்து அப்படி கேம் ஆடிருக்காங்களா உங்கள்கிட்ட? கூட பழகினவங்க எல்லாருக்குமே எங்களை பற்றி தெரியும். எங்களை பற்றி மட்டும் இல்லாமல் எல்லாரை பற்றியும் தெரியும். அதனால கூட பழகினவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. பட் ஒரு இன்னொன்று சில சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நம்பரை வந்து கார்னர் பண்ணுறாங்க, அவங்க வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பாவம் அப்படிலாம் வருது கமெண்ட்ஸ். இல்லை அப்படி நான் எதுவும் பார்க்கல. இன்னொன்று இங்கே கார்னர் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் நிறைய இடத்துலேருந்து ஒதுங்கி தான் இருக்கேன். என் கூட யார் நிற்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் கூட சேர்த்துக்கிறேன் தவிர நிறைய இடத்துலேருந்து நான் ஒதுங்கி தான் இருக்கேன். எல்லாரும் மாதிரியும் மறுபடியும் கூட்டு சேர்க்காத, மறுபடியும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுனாலையோ என்னவோ நான் பாட்டுக்கு ஒதுங்கி எங்கள் குடும்பம் எங்கள் வேலைன்னு பார்த்துட்ருக்கோம். என் குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்கள மட்டும் தான் சேர்த்துட்ருக்கோம். அப்படி கார்னர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள்லாம் இல்லை. கார்னர்லாம் யாரையும் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் போன இன்டர்வியூவில் வந்து ஒரு கிளிப்பு வந்து நீங்கள் எமோஷனலாக பேசுங்க, உனக்கு ஒரு குழந்தை தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அது எமோஷனலாக பேச ரொம்ப ட்ரோலாக மாறிடுச்சு. நிறைய பேர் வந்து உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறப்போ அதை கூட எடுத்து ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு, இல்லை எப்படி இருந்துச்சு அப்போ? ஆமாம், இல்லை அந்த எமோஷன் வந்து ஃபேமிலி இவங்க வந்து நம்ம ஃபேமிலி நினைக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை அப்பவே இவள்கிட்ட சொல்லிட்டேன், இது கண்டிப்பாக ட்ரோல் ஆகும். நீங்களே இருந்தீங்களே நான் சொல்றேன். ஏன்னா நான் இப்போ இந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்களோட மைண்ட் செட் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேமிலியா நம்மள ஒருத்தவங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை ட்ரோலாவோ இல்லாட்டி நெகட்டிவாவோ பார்க்கல. எதனாலும் நம்ம நெகட்டிவா எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டியா மணி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் எடுத்துக்கலாம். என்ன நான் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன் இப்படின்னு எடுத்துக்கலாம். இனிப்பா சாப்பிட்டியான்னு கேட்கறேன், நான் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன் இப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களாம் அப்படி எடுத்துக்கிறவங்க. இவ வந்து மணிக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரமா நான் ஒரு தாயாகணும், மணிக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொன்னது. அப்ப குழந்தை கொடுக்கறதாக தான் கல்யாணம் பண்றீங்களான்னு எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு, நீ என்ன உன் குழந்தைன்னு சொல்ற, அவங்க உங்க வாரிசுன்னு தானே சொல்லணும், எங்களுக்கு இந்த பார்ட்ஸ் இதெல்லாம் தெரியல. அவ என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கிறவங்களுக்கு, அந்த அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும். மற்றவங்களுக்கு இதுல என்ன நொட்ட சொல்லலாம், ஏக்கு பதிலாக பி சொல்லிட்டா அப்ப இதை அப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. Title sponsors Max Gold, GT Holidays, MCR, Darling presents special couple interview featuring Mani and Dana, supported by Vicura, Anuj Styles.